ஒரு அழகான கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோயிலில் நிறைய நபர்கள் வேலை செய்து பிழைப்பை நடத்தி வந்தார்கள். நிறைய பேர் அந்த கோவிலில் வேலை செய்வாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த கோவிலில் ஒரு தீர்மானம் ஏற்றுட்டாங்க. அதாவது இந்த கோவிலில் வேலை செய்யணுன்னா எல்லாருக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 6 மாத காலக்கெடுவு இந்த நிர்வாகம் அறிவிக்கிறது. கோவில் நிர்வாகம் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டுமே இங்கு வேலை, இல்லை என்றால் கிடையாது. கோயில் மணி அடிப்பவர் அது எழுத படிக்க அவரால் கற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க. அந்த கோயில் மணி அடிக்கிறவர் ரொம்ப லோல் அடிச்சிட்டார். எழுத படிக்க அவருக்கு வரவே இல்லை. சரி, நமக்கு எழுத படிக்க வரலன்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். 6 மாத காலக்கெடுவு முடிந்தது. உடனே என்ன பண்ணாங்க, கோவில் நிர்வாகம் ஒருவராய் எழுத படிக்க சொன்னார்கள். ஆனால் அவரால் எழுதவோ படிக்கவோ அவருக்கு வரவும் இல்லை, தெரியவும் இல்லை. கோவில் நிர்வாகம் அவரை வேலையை விட்டு தூக்கியது. வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், வலி, வேதனை எல்லாத்தோடு சேர்ந்து அவர் வீட்டை விட்டு அந்த கோயிலை விட்டே வெளியே வந்தார். வெளியே கஷ்டத்தோடு சுற்றி புத்திலும் பார்த்தாரு. குடும்பத்தை நான் எப்படி நடத்துறது, பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன தான் பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு தலைலாம் வேறு ரொம்ப வலியாக இருக்குது. சரி, ஒரு டீ ஏன்னா சாப்பிடுவோம் இங்கே போயிட்டுன்னு தேடி பார்த்தாரு. அங்கே சுற்றி புத்திலும் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு டீ கடை கூட இல்லை. ஒரு டீ கடை எதுவுமே இல்லை, டிஃபன் கடை எதுவுமே இல்லை. ஏன் நம்ம இங்கே ஒரு டீ கடையோ ஒரு டிஃபன் கடையோ ஏன் போடக்கூடாதுன்னு நினச்சாரு. சரி, அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கே இதை நிறைவேற்றிடுவோம்னு சொல்லிட்டு நான் மறுநாளே டீ கடை ஒன்று அந்த இடத்தில் போட்டார். டீ கடை நல்லா வியாபாரம் ஆச்சு, சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு டிஃபன் கடையும் போட்டார். நல்லா வியாபாரம் நடந்துச்சு. அவருக்கு வருமானம் நிறையா வந்தது. சரி, நிறையா பிரான்ச்லாம் நம்ம ஆரம்பிப்போன்ட்டு எல்லா ஊர்லேயும் ஒரு டீ ஸ்டால், டிஃபன் ஸ்டால்லாம் சேர்த்த மாதிரி கடை அங்கங்கே போட்டார். ஆனால் சக்ஸஸாக போச்சுங்க. அவருக்கு எல்லாமே வெற்றி அடைஞ்சதுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துன்னு போய் வங்கியில் பணத்தை போட்டுட்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பணமாக போட்டுட்டு வந்தார். பணம் நல்லா வசூலாகி சேர்ந்து கொண்டே வந்தது. அந்த பேங்க்கில் பணிபுரிய கிளை மேலாளர், பேங்க் மேனேஜர் அவரை வர சொல்ல கூட்டார். இவரும் மணி அடித்து தொழில் செய்தவரும் போனார். என்னங்க, என்ன ஆச்சு என்று கேட்டார். நீங்கள் போடும் பணத்தை டெபாசிட்டாக போடுறீங்கள்ல, அதை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னு சொன்னார். ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ணிவிடுங்க, மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நிறையா கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் அவர் அப்படிங்களான்னு கேட்டுட்டு வந்தார். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ பணம் சம்பாரித்து இந்த வங்கி நிர்வாகத்திலே போடுறீங்க, உங்கள் பணமும் நாங்கள் அப்பப்போ பார்க்குறோம், அதிக அளவு நீங்கள் தான் இந்த பேங்க்லேயே பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு அந்த பேங்க்கு மேனேஜர் அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர், எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க, எனக்கு சுத்தமாக எழுத படிக்கவே தெரியாதுங்க. ஓ, எழுத படிக்க தெரியாமலே நீங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்களே, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா, ஒருவேளை எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் கோவிலில் மணி தாங்க அடித்து நின்றுருப்பேன். என்னால் இந்த அளவுக்கு சம்பாதிக்கவே முடியாதுங்க. இதிலேருந்து நம்ம என்ன புரிகிறோம், கடுமையான முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதாவது நம்ம உழைச்சாலே நம்ம முன்னுக்கு வந்துடலாம், படிப்பிச்சு தான் நீ முன்னுக்கு வரணுன்ற அவசியமாக இல்லை. அது ஒரு புத்தி கூர்மைக்காக தான் நம்ம படிப்பை கற்றுக்குறோம். நம்ம உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியும்ன்றதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். நமது வாழ்க வளமுடன் சேனலில் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.